கொண்டாடுறதுங்கிறதே ஒரு தனிப்பட்ட சிறப்பு. அதுல எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து மிக சிறப்பான விஷயம், எல்லாரும் குகநாதன் சார் வந்து எம்ஜிஆர் படத்துக்கு புதிய பூமி, குமரி கோட்டம், புதிய பூமி இதுக்கெல்லாம் கதை எழுதியிருக்காரு. அதே மாதிரி சித்ரா லட்சுமணன், இங்க விழா மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எம்ஜிஆர் சம்பந்தப்பட்டால். ஆனா நான் ஒருத்தர் தான் சிவாஜி ரசிகன். சிவாஜி கணேசன் படத்தை தவிர எம்ஜிஆர் படம் பார்த்ததே இல்லை. அப்பெல்லாம் எம்ஜிஆர் படம் பார்த்து எம்ஜிஆர் படம் போஸ்டர் பார்த்தா அதுவே ஒரு தவறான விஷயமும் நினைக்கக்கூடிய ஆட்களா இருந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமாவுக்கு வந்து எம்ஜிஆர் பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களா கேள்விப்பட்டு இப்ப அவருடைய ரசிகரா நான் மாறிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. இப்ப எம்ஜிஆர் படத்தினுடைய பாடல்களை எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, பாடல்களை நான் பார்க்கல, கீழே குமிஞ்சு அவருடைய நினைவு தான் வருது. அவருடைய நினைவு, அந்த பாட்டு, அவருடைய முகம், இதுதான் என்னுடைய நினைவுக்கு வருது. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய அழகு. அம்மன் கோயில்களுக்காக படம் பண்ணும் போது கொடைக்கானல்ல நாங்க தங்கி இருக்கிறோம். இளையராஜா கம்போசிங் தனியா இருக்காரு, அவர் ரூம் தனி, ரூம் தனி. இரவு என்ன பண்ணா அப்போ ஒளிய நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நான் ஏறணும்னு வந்துட்டேன். பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு யாரும் பின்னால வந்து நின்று நான் பார்க்கல. என்ன அழகையா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா இளையராஜா. பேர் அழகையா அப்படின்னு சொல்லு. பேர் அழகைன்னு அவர் சொன்னது வேற யாரும் இல்ல, எம்ஜிஆரை பார்த்து. எம்ஜிஆர் பாட்டு தான் அது ஓடிட்டு இருந்தது. இந்த நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் வெளியில மதுரை வீரர் ஒரு இசை ஞானின்னு சொல்ற ஒரு இளையராஜா அவரே அவரை பார்த்து சொல்ற அளவுக்கு ஒரு மோதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஒரு சரோஜாதேவி எம்ஜிஆரின் படத்துல பார்த்தோம்னா அந்த சரோஜாதேவியை விட்டு எம்ஜிஆர் மட்டும் பார்க்க சொல்லு. சாவித்திரி எம்ஜிஆரும் பாட்டு பாடுறாங்கன்னா சாவித்திரி விட்டு எம்ஜிஆர் மட்டும் பார்க்க சொல்லு. பத்மினியும் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மட்டும் பார்க்க சொல்லு. அப்படி ஒரு பேரழக. அது வந்து இசைஞானி மூலமா கேள்விப்படும் போது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வாலி சாரு கோயம்புத்தூர் ஒரு பங்கனு குகநாதன் சாரு கலந்துருந்தாரு. வாலி சார் பேசும்போது சொன்னாரு, நான் எழுதுன நிறைய பாட்டை வந்து கண்ணதாசன் எழுதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நான் இப்ப மேடையில சொல்லும் போது சொன்னேன், நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டெல்லாம் நீங்க எழுதுனீங்க, கண்ணதாசன் எழுதுனங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், ஓரமாக ஓவர் பிரிஞ்சு கட்டாதப்ப ரயில்வே கேட்டு போட்டுருவாங்க. ஏதாவது ஒரு கார் வந்து நின்னா அது சினிமாக்காரனுடைய காரா தான் இருக்கும். ஒரு கார் வந்து நிக்கிது, ஒரு கிழவி போறா, ஐயா தர்மம் பண்ணுங்க பசிக்குது அப்படின்னு. கண்ணாடி இறக்குனா SS ராஜேந்திரன் ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அந்த 5 ரூபாய் அந்த கிழவி வாங்கிட்டு எம்ஜிஆரே நீங்க நல்லா இருக்கணும் கொடுத்தது SS சொல்றது எம்ஜிஆர். ஏன்னா கொடுத்தா அது எம்ஜிஆர் தான், அது ஒன்றும் மறுக்கவே முடியாதுங்கிறது ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு நாள் சிவாஜி இவரு TM சௌந்தரராஜன் சார் சொன்னாரு, நான் பாடியே எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கினேன்னாரு. சிவாஜி கூட தான் பாடினீங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலீங்க. நீங்களே 3 படத்துல ஹீரோவா நடிச்சு உங்களுக்கு நீங்களே பாடினீங்க, நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலீங்க. அந்த மாதிரி அதெல்லாம் எம்ஜிஆருங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அவரை வந்து சொல்லவே முடியாது. அந்த விழா எடுத்தது அவருடைய பிறந்த நாள்ல நான் வீட்டுல நினைக்கிறேன், பேசுறேன், மேடையில பேசுறேன், நண்பர்கிட்ட பேசுறேன். ஆனா இந்த மாதிரி உங்களோட வந்து கலந்துக்கிட்டு அவருடைய பிறந்த நாள் அந்த விஷயமா நானும் கலந்துக்கிட்டதுல ஒரு சந்தோஷம். நன்றி, வணக்கம். ராம்ஜி அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான எம்ஜிஆரை பற்றி வந்து ராம்ஜி சொன்ன மாதிரி தகவல் வந்து இன்னைக்கு பூரா சொல்லிட்டு இருக்கேன். 4 பூரா பேசினாலும் முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான தகவல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்னன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு தான தர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி சொல்லவே முடியாது. ரொம்ப அழகாக சொன்னார் ராம்ஜி. இங்கே வந்து சுந்தராஜன் பேசும்போது நல்லா சொன்னார், இங்கே இருக்கவங்கலாம் எம்ஜிஆருக்கு சம்மந்தப்பட்டிருங்க, நான் ஒருத்தர் தான் சிவாஜி ரசிகன். ராம்ஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, சக்தி சார் வீரபாண்டிய கட்டம் வசனத்துக்கு பணம் கொடுத்து படமும் கொடுத்தாங்க. அது இன்னும் தொடர்ந்து பாருங்க, சிவாஜி ரசிகன் கூப்பிட்டு இன்னைக்கு விருது கொடுத்துருக்காரு எம்ஜிஆர்.
எம்ஜிஆர் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணியிருந்தார். இருந்தாலும் போகணும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அவர் பேரால் வந்து சிவாஜி தேசம் கூப்பிட்டுனா அந்த மனிதனுடைய பெருமையை வந்து என்ன சொல்றது. இந்த விருதை பொறுத்த வரைக்கும் இந்த விருது வந்து எம்ஜிஆர் பெயராலே தரப்பட்டாலே இந்த விருதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு அரிய விருதை வந்து பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு தந்தை உங்களுக்கும் இந்த விழாவுக்கு பொறுப்பாக வந்து இந்த மாதிரி விழா நிகழ்ச்சிகளுக்கு வந்து விழா அமைப்பாளர் யாருமே கூட நமக்கு தெரியாது. விஜயமுரளி ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொன்னால் பல பயிற்சிகளுக்கு போயிருக்கோம். அது மாதிரி ஒரு இனிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த திரு விஜயமுரளிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அமைக்கிறேன். அவர் ஒரு நாள் பேசினா பத்தாதுன்னு சொன்னாரு. வாழ்க்கை பூரா பேசிட்டு இருக்கலாம். 14 வயசுல 13 வயசுல ஒரு கடிதம் எழுதினேன் எம்ஜிஆர் அவர்களுக்கு. ஒரு கடிதம் எழுதினேன். உங்க படம் பார்த்தேன், நான் உங்க ரசிகராயிட்டேன். அடுத்த வருஷம் ஒரு கடிதம் எழுதினேன், நான் உங்களை பார்க்கணும்னு விரும்புறேன். உடனடியா ஒரு கடிதம் வந்தது, நீங்க வர வேண்டாம், நான் உங்க ஊருக்கு வரும்போது உங்களை பார்க்கறேன்னு எழுதினார். ஆனா பச்சைப்பாஸ் காலேஜுக்கு படிக்க வந்தேன்னா அவரால் கூப்பிடப்பட்டு கதாசிரியர் நாட்கள் வாழ்க வாழ்க சொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா ரசிகனா இருந்த என்ன எழுத வச்சு இன்னைக்கு 300 படம் எழுதி 50 படம் தயாரித்து ஒரு 49 படம் இயக்கியிருக்கேன்னு சொன்னா அந்த மோதிர கையால குட்டுப்பட்டதுதான் அதுக்கு காரணம். அதனால என்ன போன்றவர்களுக்கு அவர் இதய தெய்வம். அவர் நிச்சயமா இந்த தமிழ் உள்ளவரை, இந்த நாடு உள்ளவரை அவருடைய புகழ் நிலைக்கும். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும்.